தமிழ்நாட்டுல மட்டும்தான் 15 நாள்ல ஓட்டுரிமை வாங்கிக்கலாம். அதுக்குன்னு தனியா புரோக்கர் வேற இருக்காங்க. புரோக்கர் இருக்கிறானுங்க. 5000 ரூபாய் கொடுத்தா ஆதார் கார்டு, 5000 ரூபாய் கொடுத்தா வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி. இப்படி இருக்கிறச்ச வந்து பார்த்தோம்னா வந்து ஆஹா தமிழ்நாடுனால டொக்கா இருக்குது. 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. வட மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தை சார்ந்த மொழியில தான் வந்து பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணணும். ஆனா தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து ஒரு தொகுதியில இந்தியில தான் பிரச்சாரம் பண்ணணும். வந்து ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் தமிழ்ன்ற வார்த்தையே இல்லாமல் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி மட்டும் வச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை? அந்த வட மாநில இளைஞர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் வந்து ஏதோ பாபு சாரோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. கேட்குறோம் நாங்கள், அதுக்கு அவன் வந்து ஒழுங்காக இது ரெஸ்பான்சிபிள். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போ நாங்கள் பண்ணுறதை நாங்கள் பண்ணுவோம். நான் சொல்கிறேன் கடையாளிச்சு நொறுப்போம் அப்படின்றேன். நான் கடையாளிச்சு நொறுப்போம். நம்முடைய மக்களுக்கு இடம் கொடுங்க, நம்முடைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுங்க. நம்ம ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்களே. இப்போ இந்திக்காரன்னா காலையில் வந்தால் நைட் வரைக்கும் இருப்பான், ஃபோன் பேச மாட்டான். தமிழ்நாட்டு ஆள் வந்து மிஷின்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நீங்களே அதே மாதிரி சொல்கிறீங்க. யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காரு. டியூட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நெஞ்சு தைரியம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க தைரியத்தை வந்து யார் கொடுத்தது? இந்தியக்காரனுக்கு எப்படி வந்தது அந்த அளவுக்கு தைரியம்? ரிப்ளைட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் பாலச்சந்திர பாண்டியன் அவர் தான் இணைந்திருக்காரு. வணக்கம். 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 ரீசெண்டாக வந்து நம்ம டிரான்ஸ் இந்தியாவில் நடக்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வடமாநில மக்கள் அப்புறம் தெலுங்கு ஆட்களும் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. தமிழோட உரிமை வந்து ரொம்ப பறிக்கப்படுற மாதிரி தோணுது. இதை பற்றி நம்ம கருத்து என்னென்னா, அதாவது வந்து தெலுங்காரங்க வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஏன் நம்ம ஆளக்கூடிய முதலமைச்சர் முதற்கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெலுங்கார். அவருடைய பின்பலத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெலுங்கு வம்சாவளியை சார்ந்தவங்க. தெலுங்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வந்து பார்த்தோன்னா கட்டமைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், கண்டிப்பாக நம்ம தகர்ப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே கட்டமைப்பை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வட மாநிலத்தை சார்ந்த வட இந்தியர்கள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து புலம்பெயர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வட மாநிலத்துலலாம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வட மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தை சார்ந்த மொழியில தான் வந்து பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து ஒரு தொகுதியில் இந்தியில தான் பிரச்சாரம் பண்ணணும். நாங்கள் யாருக்கு புரிய போகுது? சொந்த மண் இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வந்து பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அங்கே வந்து வட இந்தியர்கள் அதிகம், இந்தியக்காரனுங்க அதிகம். அதனால் நான் வந்து பார்த்தோன்னா இந்தியில தான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பது? புரியுது. இவங்க வர்றது இங்கே வந்து வேலை பார்க்குறது அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை கிடைச்சது தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அது பாதிக்கும். வருங்காலத்தில் வந்து பார்த்தோம்னா எங்கள் இலங்கையில் வந்து பார்த்தோன்னா நடந்த 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குமிச்சாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கும். நான் இந்த கண்டென்ட் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, உங்களை ரீசெண்டாக உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்த ரீல்ஸ் ஒரு 1 மில்லியன் மேலே போயிருந்துச்சு. ஒரு கடையில் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர்டில் தமிழ்ன்ற வார்த்தையே இல்லாமல் இங்கிலீஷு அப்புறம் ஹிந்தி மட்டும் வச்சுருக்காங்க. அது என்ன பிரச்சனை நான் தெளிவாக சொல்ல முடியும்? ஆக்சுவலி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வட மாநில இளைஞர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் வந்து ஏதோ பாபு சாரோ ஏதோ சொல்லியிருந்தான். அவன் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஃபோன் போட்டு கேட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு தம்பி வந்து போய் எதனால் வந்து பார்த்தோன்னா போர்டை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, இதை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தோம்னா வழியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாதுவாக தான் போய் கேட்டிருக்கான் அந்த பையன். அந்த பையன் சாதுவாக போய் கேட்டதுக்கு வந்து பார்த்தோம்னா இவர் மேலே எகிரி வந்தார். இன்னும் இவன் எகிரி வரான், என்ன கதை இது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு கேட்டதுக்கப்புறம் நம்மளை பேச விட மாட்டேன்றான். அவன் பாட்டுக்கு நாங்கள் இது அப்படி இப்படி நான் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது வந்து நம்முடைய கவர்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்கு, எல்லா பலகைகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக தமிழ் வந்து இருக்கணும். ஹிந்திலையும் இங்கிலீஷில் இருந்தால் அது உன்னுடைய பிரச்சனை. ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து இருக்கணும். அப்படி தமிழ் இல்லாத பட்சத்துக்கு அந்த கடையினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் வந்து பார்த்தோம்னா சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறச்ச வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், தமிழில் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா இந்த மண் வந்து பார்த்தா தமிழர்களுக்கான மண். இந்திக்கார மண்ணு கிடையாது, இங்கிலீஷ்கார மண்ணு கிடையாது. இது வந்து தமிழர்களுக்கான மண். அநேக சுதந்திர போராட்டங்கள் தியாகிகளை கொடுத்த மண் இது. அப்பேற்பட்ட மண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியில போடுறேன் அப்படின்னா அப்போ நான் வாங்கின சுதந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? கரெக்டாக இல்லையா நான் சொல்றது? அப்போது நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அதுக்கு அவன் வந்து ஒழுங்காக இது ரெஸ்பான்சிபிள். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போ நாங்கள் பண்ணுறதை நாங்கள் பண்ணுவோம். நான் சொல்கிறேன் கடையாளிச்சு நொறுப்போம் அப்படின்றேன். நான் கடையாளிச்சு நொறுப்போம்.
இல்லை அது வன்முறையாக தான் வந்து பார்க்கணுமா? அது ஏன் நம்ம லீகலாக லீகலாக வந்து இவனுக்கு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டும் கேஸுமா அலையிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் கிட்ட ஆக்குவான். அது வரைக்கும் அந்த போர்டு அங்கேயே தான் இருக்கணுமா? அதை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய மொழி அங்கே இல்லையே. தமிழ்நாடு அதுவும் சேலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு முக்கியமான தமிழர்கள், எக்கச்சக்கமான முக்கியமான தமிழர்கள் வாழ்ந்த பூமி அது. அப்பேற்பட்ட சேலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழரில் போர்டு வைக்காம வெறும் வந்து பார்த்தோன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷில் வச்சிருக்கான் அப்படின்னா அப்போ அவனுக்கு என்ன நெஞ்சு தைரியம்? இதை நான் கேட்குறச்ச அங்கே லோக்கலில் இருக்கிற ரவுடிங்களை வந்து ஏவி விட்றான் என் மேலே. என்னன்ட்டு நேரடியாக பார்க்கணும், உங்களை நேரடியாக பேசுவோம், வாங்க நேரடியாக பேசுவோம் அப்படி என்னது அர்த்தம்? சண்டை போடுவோம், வா டைட்டாக பண்ணுவோம், நாங்கள் உட்கார வைப்போம், நாங்கள் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இதை வந்து ரவுடியாக வரக்கூடிய ஆள் வந்து இந்திக்காரெல்லாம் கிடையாது, தமிழால் தான். பணத்துக்காக அவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாமூல் வருது. மகேந்திரன் சொல்லி யாரோ ஒருத்தன் அவனை வந்து ஏவி விட்றான். என்னன்ட்டு பா அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் நேரடியாக வந்து உங்களை வந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு ஏவி விட்றான். அப்போது என்னுடைய உரிமைகளை நான் கேட்கும்போது அதுக்கு தடையா நிற்கிறது யாரு? நம்முடைய மக்கள் தான். ஓகேண்ணா. ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழ் உரிமையெல்லாம் வந்து பறிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இல்லீகல் பிஸ்னஸ், அப்புறம் கொலை, கொள்ளை, கற்பழிப்புலாம் நடக்குது. அதை பற்றி எக்கச்சக்கமாக நடக்குது. இப்போ நடுவில் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் கும்மிடிப்பண்டி ஆரம்பாக்கம் அப்படின்ற பகுதியில் ஒரு 10 வயசு குழந்தைய கொடூரமான முறையில் தூக்கின்னு போய் கற்பழிச்சிருக்கான். கிட்டத்தட்ட நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 10 நாளாக கஷ்டப்பட்டு வந்து பார்த்தோன்னா தூக்கம் தண்ணி இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவனை போய் கண்டுபிடிச்சி தூக்கி வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. இவனுக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா இந்த லாபரி பண்ணுறது, திருட்டு வேலை பார்க்குறது. இப்போ நடுவில் வந்து பார்த்தோம்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டை வந்து இந்த மொபைல் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே போகக்கூடிய பயணிகள் கிட்ட வந்து பார்த்தோன்னா மொபைல் எல்லாம் பிடுங்குறது, திருட்டுத்தனமாக பிடுங்குறது, இந்த மாதிரி வேலை எக்கச்சக்கமான ஸ்கேம் பண்றது. இந்த போன்லாம் நீங்க நடுவில் பார்த்துருப்பீங்க. 8 நம்பர் சொல்லு பாய், அந்த நம்பர் சொல்லு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய ஆட்கள் திருட்டு பசங்க. இல்ல அது எப்படி ஊரை விட்டு ஊர் வந்து இந்த மாதிரி பண்ண முடியுது? தைரியம் வருது அவங்களுக்கு, தைரியம் வருது. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஊர் எங்கேயாவது ஓடி போயிடுறான், போய் அங்கே போய் காட்டுக்குள்ள மேட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டு இருக்கிறான். அவனை போய் கண்டுபிடிக்க முடியாதான்ற அப்படின்ற தைரியம் அவனுக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஊருன்னு விசாரிப்போம். எந்த ஊர்? இந்த ஊர் அப்படின்னா இப்போ இன்னார் சம்பந்தம், இன்னார் அவங்க அப்பா பேர் இது, அவங்க அம்மா பேர் இது, அப்பா அவனை தூக்கி உட்கார வைங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தோன்னா உடனே போயிட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனை தக்க தண்டனை வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஆனால் இந்திக்காரனுக்கு மட்டும் பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. போய் ஒளிஞ்சுப்பானுங்க. பீகார், ஒடிசா, எங்கள் காடு மேடு இல்லாத வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது ஒளிஞ்சுப்பானுங்க, கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சில பேர் சொல்ல போனா பங்களாதேஷ்லேருந்து திருட்டுத்தனமா இந்த நான் வந்து பங்களாதேஷ்லேருந்து திருட்டுத்தனமா அந்த நம்ம இந்திய எல்லை இருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்லையை வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி எப்படி ஆடு மேய்க்கிற மாதிரி போய் கட் பண்ணி அது மூலியமா உள்ள நுழைஞ்சு அந்த பங்களாதேஷ் ஆளுங்க வெஸ்ட் பெங்கால் வழியா உள்ள வந்து இப்போயே வந்து பார்த்தோன்னா திருப்பூர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் ஆட்கள் அவ்வளோ அதிகமா இருக்கிறாங்க. இப்போ நடுவில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு பங்களாதேஷ்காரனை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 வீட்டுக்கு சொந்தக்காரனாமா. 6 வீடு எங்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்து பஞ்சம் பொழிக்க வந்தவன், திருட்டுத்தனமாக வந்து பார்த்தோன்னா உள்ள நுழைஞ்சவன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அதுவும் திருப்பூருக்குள்ளே வந்து 6 வீட்டுக்கு சொந்தக்காரனாயிருக்கான். அதுக்கப்புறம் நம்முடைய காவல்துறை அதிகாரி அவனை கண்டுபிடிச்சி அவனை நாடு கடத்தினாங்க. இல்லை ஆனால் இதெல்லாம் நாம தானே இடம் கொடுத்துருக்கோம். கம்மியாக இந்த இந்திக்காரனை கூப்பிட்டா கம்மியாக சம்பளம் கிடைக்கும், நல்ல வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு நாம தான் எல்லாத்துமே. ஆமாம், கண்டிப்பாக நம்ம தான் இடம் கொடுத்துருக்கோம். அந்த இடம் கொடுக்கறதா நான் தப்பு அப்படின்னு சொல்றேன். நம்முடைய மக்களுக்கு இடம் கொடுங்க, நம்முடைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுங்க. நம்முடைய மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க, நம்ம ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்களே. இப்போ இந்திக்காரனா காலையில் வந்தால் நைட் வரைக்கும் இருப்பான், ஃபோன் பேச மாட்டான், தீபாவளி பொங்கல்லாம் வெளியே போக மாட்டான். அதாவது வந்து மனுஷனுக்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அவன் ஒன்றும் தமிழ்நாட்டு ஆள் வந்து மிஷின்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா தமிழ்நாட்டு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் கிடையாது, சொல்ற வேலையை கரெக்டாக செய்வான். இந்திக்காரன் அப்படி கிடையாது, அங்கே என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் செய்வான். தமிழ்நாட்டு ஆள் என்ன பண்ணுவான், அந்த வேலையை நம்ம செய்யறோமே அது சரியா தவறா, அது வந்து பார்த்தோம்னா கரெக்டான முறையில் போகுதா, இது மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா சரியான விதத்தில் போய் கொண்டு போய் சேருமா, இல்லை இது மக்களுக்கு கெடுதலா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுவான். இல்லை தான் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒன்றும் யோசிச்சு பண்ணுவான். ஆனால் இந்திக்காரன் அப்படி கிடையாது. போய் கிணத்துல போய் குதிச்சு போய் மீனை புடுறா அப்படின்னா போய் பிடிப்பான். அவனுக்கு வந்து தேவையானது காசு. அது இந்த காசுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். காலையிலேருந்து நான் நைட்டு அவன் ஊர்லலாம் போனால் ஃபுல்லாக பஞ்சம் பொழைக்கிறான். இங்கெல்லாம் 12 ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 500 600 சம்பளம் தரும். அவன் ஊரெல்லாம் வந்து பார்த்தோன்னா 150 200 சம்பளத்துக்கு வந்து பார்த்தோன்னா 12 ஹவர் வேலை செய்யணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா என்னுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? நீங்களும் நானும் வந்து பார்த்தோம்னா சந்தோஷமா இந்த தமிழ்நாட்டை அனுபவிக்கணும், இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை அது விவசாய ரீதியா அதே மாதிரி வந்து பார்த்தா தொழில் ரீதியா வந்து எல்லாருமே வளர்த்துருக்காங்க. அதை வந்து நீங்களும் நானும் தான் அனுபவிக்கணுமே தவிர எங்கிருந்தா வந்து பஞ்சம் பொழைக்கு வந்து இந்திக்காரன் வந்து அனுபவிக்கிறது தான் எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது எனக்கு. இது வந்து மொழிவெறியா இனவெறியா அப்படின்னு கேட்டா ஆமா மொழிவெறி தான், இனவெறி தான். ஏன் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் சொல்றேனே இந்திக்காரங்களால அநேக பேர் வந்து பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய மக்கள் அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய மக்களுக்கு சேரவன் நியாயமான உரிமை நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு மொழிவெறியா தெரிஞ்சிச்சு அப்படின்னு இனவெறி ஆமா நான் மொழிவெறியும் தான் இனவெறியும் தான் என்ன பண்ண போறீங்க? இப்போ சரியா வந்து 2-3 மாசம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வந்து இந்திக்காரங்க அம்பத்தூர் ஒரு ஃபேக்டரியில் வந்து கொண்டாடி இருக்காங்க.
அங்கே ஏதோ பிரச்சனைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த இந்திக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காவல் அதிகாரிகளே வந்து பார்த்திங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோலாம் பார்க்க முடியுது, ரொம்ப பதப்பா இருந்துச்சு. ஒரு காவல் அதிகாரிகளுக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்மளுமே சாதாரண மக்களுக்குலாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது வந்து அவனை பொறுத்தவரை இந்தியக்காரங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா போலீஸு அது இதெல்லாம் பார்க்கவே மாட்டானுங்க. கையை வச்சிருவானுங்க முறைக்கு. அதாவது வந்து காவல்துறைக்கே இந்த நிலைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் ஊரெல்லாம் போலீஸ்காரனா ஃபஸ்ட்டு மதிக்கவே மாட்டான். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த இந்தியக்காரங்களை எந்த நிலைமையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ஒரு காவல்துறையை அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூட்டியில் இருக்கக்கூடிய அவர் வந்து யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காரு. டியூட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நெஞ்சு தைரியம் அவனுக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க தைரியத்தை வந்து யார் கொடுத்தது? இந்தியக்காரனுக்கு எப்படி வந்தது அந்த அளவு தைரியம்? இப்போவே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதப்பயே பிழைக்க வந்ததுக்காகவே வந்து இந்த அளவு பண்ணுறானுங்க அப்படின்னா அப்போ இவனுங்களுக்கே ஓட்டுரிமை வந்து அல்லது வந்து பார்த்தோம்னா இவனுங்க ஏதாவது ஒரு அரசியலில் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவானுங்க? ஓட்டுன்னு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இப்படி போட போகிறது இல்லை. அவங்களோட கட்சி சார்ந்தவங்க பிஜேபிலாம் யார் இருக்காங்களோ அவங்க தானே போடுவாங்க. அவனோட மொழியை சார்ந்தவனுக்கு போடுவானுங்க. அவனோட இந்தியக்காரன் ஒருத்தன் வந்து அங்கே நிற்கிறான் அப்படின்னா அவனோட மொழியை சார்ந்தவனுக்கு போடுவாங்க. அரசியல் உரிமை அல்லது வந்து வாக்குரிமை அவங்க கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்ம அனாதைகளாக்கப்படுவோம், அடிமையாக்கப்படுவோம், நாடற்ற வீரற்ற அகதிகளாக்கப்படுவோம். இது கண்டிப்பாக நடக்கும். இது அதாவது வந்து நீங்கள் பீகார் ஒடிசாங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா மும்பை கல்கட்டாங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஓட்டுரிமை வர்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆகும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 15 நாளில் ஓட்டுரிமையை வாங்கிடலாம். 15 ஓட்டுரிமை ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம். அதுக்குன்னு தனியாக புரோக்கர் வேறு இருக்காங்க. புரோக்கர் இருக்கிறானுங்க. 5000 ரூபாய் கொடுத்தா ஆதார் கார்டு, 5000 ரூபாய் கொடுத்தா வந்து பார்த்தோன்னா ஓட்டர் ஐடி. இப்படி இருக்கிறச்ச வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹா தமிழ்நாடு நல்லா டொக்கா இருக்குது, தமிழ்நாடு நல்லா வந்து செழிப்பாக இருக்குது, இங்கே இருந்துடலாம், நம்ம அங்கே போனால் வந்து பார்த்தோன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், அதனால் இங்கேயே அவன் இருந்துடுறான். இவனுங்க இது என்ன பண்ணுறானுங்க? இது வந்து இந்தியா எல்லாருக்கும் ஈக்குவல், எல்லா இடத்துலையும் நாங்கள் சுற்றுவோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் இருப்போம் அப்படின்னா என்னுடைய மக்களுக்கு தர வேண்டிய நியாயமான உரிமைகளையும் நியாயமான மீட்புகளையும் நியாயமான வேலை வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இந்தியர்களாகிரு. முதல்ல நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் நான் இந்தியன். ஓகே, நான் இந்த நேர்காணல் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி. 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க.